இனி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் இங்கே தாங்க வந்திருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண கச்சேரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னடா இவ்வளோ கொடிங்களாம் இங்கே இருக்கேன்னு பார்த்தா, கல்யாணத்தை தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ராசான்னு இருக்காங்க. சரி வாங்க அப்படியே போய் கல்யாணத்தையும் பார்த்துட்டு ஆர் ராசாவையும் பார்த்துடலான்ட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே எல்லோரும் மண்டபம் எங்கேன்னு தெரியலன்ட்டு இருக்காங்க. ஸோ இவர் தான் கல்யாண மாப்பிள்ளை. ஸோ மண்டபம் வந்து அங்கே இருக்க பாருங்க, ஜேகே மஹால். ஸோ அந்த கல்யாண மண்டபத்தில் தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு ஏரியா வரைக்கும் டிஎம்கே கொடியை விட்டுருக்காங்க. ஸோ ஜேகே மஹால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ வாங்க கிட்ட போகலாம். ஸோ கார்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கட்சி தலைவர் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வாங்க போவோம். ஸோ இதுதாங்க பா, என்னங்க நான் பார்த்த வரைக்கும் சின்னோண்டாக இருக்கும், ஆனால் ஒரு ஸ்கூலு மாதிரிலாம் இருக்குது. ஜேகே மஹால் செம பெருசாக இருக்குங்க. சொந்த பந்தெல்லாம் இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு இது, என்னடா 2 பேர் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே இந்தமாரி சொந்த பந்தெல்லாம் விட்டு. ஸோ அதை விட 2 பேரும் சேர்ந்து அவங்கவுங்க குடும்பத்தை சமாதானப்படுத்தி சொந்த பந்தத்தோடு கல்யாணம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்னோடய அபிப்பிராயம் அது. உங்களோட அபிப்பிராயம் என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ வாங்க அங்கே உள்ளே போய் பார்ப்போம். தடபுடலாக விருந்தெல்லாம் இருக்குன்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதான் ரிசப்ஷன். ஸோ உள்ளே போகிறோம் பாருங்கள். இதுதாங்க டைனிங் ஹால். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸோ கண்டினியூஸாக இவங்க ஃபுட் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஆளுங்களாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கீழே வரவங்க வந்து நல்லா சாப்பிட்டீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக விசாரிச்சிட்ருக்காங்க. மூளைக்கு ஆளுங்களாம் அங்கங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வாங்க மேலே போகலாம். ஸோ இதுதாங்க மண்டப ஹால் இது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குது. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு பொண்ணு ஜாலியாக விளாண்டுட்ருக்கா. ஸோ இதுதாங்க இது. ஸோ மாப்பிள்ளை அங்கே உட்காந்துருக்குறாரு. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ராசா வரல. ஸோ மாப்பிள்ளை டான்ஸ் ஆடுறதெல்லாம் நான் கடைசியில் போடுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க எல்லோரும். ஸோ ஃபைனலாக நம்மளோட வீடியோ எடுத்து முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வேறு எங்கன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மணமக்களை வாழ்த்தி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நான் கேட்டதுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஈவெண்ட் பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் மாப்பிள்ளை. திருமண நல்வாழ்த்துக்கள்.